ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். பானிபூரி செய்ய போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பானிபூரி பண்ண போகிறேன். அது எப்படின்னா, இப்போ நம்ம கடையில் போய் சாப்பிட்றோம் இல்லையா, அது கடையில் சாப்பிடாம அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீட்டை நம்ம செய்யும் போது நம்ம நல்லா சாப்பிட்லாம், நம்ம பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். கடையில் அவங்க யூஸ் பண்ணுற தண்ணி அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவாங்க சொல்கிறதுக்கு முடியாது. ஸோ நம்ம பயந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பானிபூரி செய்யலாம். அது என்னன்னா, இல்லை பாருங்கள், ஒரு பேக்கெட் இருக்குது. இது ஆச்சி பிராண்டு. இதில் வந்து உங்களுக்கு பூரி வந்து உங்களுக்கு 24 பூரி வருது. இதில் 24 பூரி பானிபூரிஸ் வருது. அப்புறம் இல்லை மின்ட் சட்னி இருக்குது, ஸ்வீட் டர்மரின் இருக்குது, அப்புறம் டேட்ஸ் சட்னி இருக்குது, அப்புறம் சீசனிங். இது உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு அந்த பேக்கெட் மாத்திரம் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா பூராவே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் போட்டு சாப்பிடலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இது வந்து பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, மின்ட் சட்னி இதெல்லாம் இருக்கு. இது வந்து பானிபூரி, சரிங்களா? இது ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இது டேட்ஸ் சட்னி, இது மின்ட் சட்னி, இது சீசனிங். அந்த புதினா எல்லாமே வருது இல்லைங்களா, புதினா கொத்தமல்லி தண்ணி வருது இல்லையா, அது. இந்த ஆச்சி பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டா. ஸ்வீட் சட்னி நான் போட்டாச்சு. இப்போ இது மின்ட் சட்னி. இந்த மின்ட் சட்னி சொன்னேன் இல்லைங்களா, இதே என்ன செய்யணும், இந்த பவுலில் போட்டு இப்போது இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி நம்ம டேஸ்ட் அக்கார்டிங் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்கணும்னா, அந்த பேக்கெட்டில் 250 ml தண்ணி ஊற்றிக்கோங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தண்ணி ஊற்றினா அவ்வளோ நல்ல டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், அதிகமாக போட்டுக்கல. கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சீசனிங் பேக்கெட், இந்த பவுடர் போட்டுக்கலாம். இல்லை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எல்லாமே காரம் எல்லாமே இருக்குது, நம்ம இஷ்டம்தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா. அப்படி காரம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் காரமாக தெரியுது, அந்த பவுடர் போட்டேன் இல்லைங்களா, கொஞ்சம் காரம் தெரியுது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், போதும். இந்த தண்ணி ஆயிடுச்சுங்களா, இது மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஸ்வீட் சட்னியில் கொஞ்சம் நம்ம கெட்டியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்த குவான்டிட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணேன் பாருங்க, இவ்வளோ போதும். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் எடுத்திருக்கேன், அப்புறம் சாப் பண்ணியிருக்கேன், ரொம்ப சின்ன பொடிசாக ஆனியன் பண்ணியிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேரட்டு, பொட்டேட்டோ பாயில்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலை, அப்புறம் இது ஓம்புடி சேவ். இதுக்கு அவ்வளோதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது காரா பூந்தி சொல்கிறாங்க இல்லையா, அது கூட அந்த தண்ணியில் இந்த மின்ட் சட்னி சொல்கிறேன் இல்லையா, அந்த தண்ணியில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. அது கூட பண்ணலாம். என்கிட்ட இப்போ இல்லை அது. இப்போது இந்த பூரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன குட்டியாக பேன் இருக்குது பாருங்க. பார்க்க நல்லா இருக்கு இல்லைங்களா. ஒன்று அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். திரும்பவே மாட்டேங்க பாருங்க, ஆடு பாருங்க. இது போதும்.
பூரி வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணிக்கலாம், சென்ட்ரு ஓட்டை பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, நீங்கள் ஸ்டஃப் பண்ணணும் இல்லையா, அதுக்கு மாத்திரம் இருந்தால் போதும். இவ்வளோ போதும். எல்லாமே அப்படி பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டு, இதில் இப்போ ஸ்டஃப் பண்ணலாம். இந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃபில்லிங் வேணும்னா அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது நீங்கள் வந்து 5 பூரி சாப்பிட்டா போதும். உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா உங்களுக்கு ஃபில் ஆகும். அப்படியே வயிறு ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு வச்சுட்டோமா, இப்போ ஆனியன் வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் வச்சுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா, அப்படியே மேலே ஒன்று போட்டுக்கோங்க போதும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இது ஓம்பொடி போட்டுக்கலாம் மேலே, கார்னிஷ்க்கு நல்லாயிருக்கும். இந்த தண்ணி எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, நான் க்ரீன் இது புதினா சட்னி சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, அது நீங்கள் சாப்பிடும்போது உடனே ஊற்றி சாப்பிடுங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஊற்றி வைக்கும் போது உங்களுக்கு அப்படியே எல்லாம் ஊறிடும், உங்களுக்கு சாப்பிட முடியாது. அந்த டைமில் மாத்திரம் நீங்கள் ஊற்றிட்டு உடனே சாப்பிடணும். இவ்வளோதாங்க இதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸ்வீட் சட்னி போடணும் இதுக்கு, அது மறந்துட்டேன் நான். ஸ்வீட் சட்னி ஊற்றிட்டு அப்புறமா மேலே அந்த கிரீன் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரிங்களா? சேம் இதே மெத்தடில் உங்களுக்கு தஹி பூரி சொல்கிறாங்க இல்லையா, அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மெத்தட் தான் எல்லாமே. இந்த உருளைக்கிழங்கு இப்படி போட்டு அப்புறம் லாஸ்ட்டு தயிர், கெட்டி மோர் இருக்குங்க, மோர் இல்லை சாரி தயிருங்க, கெட்டி தயிர் மேலே அப்படியே தூவணும், அவ்வளோதாங்க. அதுதான் தஹி பூரி சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்ம கார்னிஷ் என்ன பண்ணணும்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், சாட் மசாலா போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டு பொறுத்து தான் உங்களுக்கு. எல்லாமே ஆகிப்போச்சு பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிர். இதுதாங்க தஹி பூரி. இன்னும் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கலன்னா ஊற்றிக்கலாம், நான் உங்களுக்கு கம்மியாக காமிக்கிறேன். இதுக்கு மேலே சாட் மசாலா அப்படியே தூளலாம், சாட் மசாலா தூவிக்கலாம். இதில் அப்படியே மேலே வந்து ஸ்வீட் சட்னி போட்டுக்கலாம் லைட்டாக. பூரி ரெடி ஆச்சு. இது பானிபூரி. பானிபூரினா இப்போ நம்ம இந்த தண்ணி இருக்குங்களா, இந்த தண்ணி பக்கல் வச்சுட்டு அப்படியே ஊற்றிட்டு 2 ஸ்பூன் இப்படி ஊற்றிட்டு அப்படியே சாப்பிடணும். சாப்பிட்றியா குட்டி? எஸ் மம்மி. சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு. அப்படியே ஒரு வாய் இருந்துச்சா? சூப்பர் டேஸ்ட். சரி, ஓகே. இவ்வளோதாங்க மெத்தட், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் இப்படியே செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஈஸி. நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் நம்ம சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.